அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பல பேர் தன்னை ஒரு பெரிய மதத்தன்மை உடையவராக, ஆன்மீக அனுபவங்கள்லாம் உடையதாக, அப்புறம் என்ன சொல்கிறது, எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்பா, அதாவது விவரிக்க முடியாத தெய்வ அனுபவங்கள்லாம் தங்களுக்கு ஏற்படுவதாக ஒரு பாவனையில் இருப்பாங்க. இதை மற்றவங்கள்ட்ட வர பெருமையாக சொல்லிக்குவாங்க. அதாவது கடவுள் எனக்கு காட்சி கொடுக்குறாரு, கடவுள் என்ன இப்படியெல்லாம் செய்ய சொல்கிறார், இப்படிலாம் சொல்லிக்குவாங்க. இது சைக்காலஜி படித்தவங்களுக்கு தெரியும். இது ஒரு வகையான ஒரு மனோநிலை. அந்த நிலையில் இது மாதிரி பல பேர் சொல்லிக்குவாங்க. பல பேர் என்னை சந்திக்கும் போது தாங்க பெரிய ஆன்மீக ஞானியாகவும் பெரிய ஞான நிலைக்கும் போயிட்டுருக்கிற மாதிரியும், கடவுள் இன்னும் அந்த முழு காட்சி கொடுக்கலைங்கிற மாதிரியும் பெருசாக பேசுவாங்க. அவங்களுக்கு நான் ஒரு பகுதி சொல்கிறேன், அது பல பேருக்கு பயன்படுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது சொல்கிறது ரொம்ப சுலபங்க. பெரிய ஞானியா, கடவுள் தன்மை உள்ளவனா, தான் அடைய போகிறதா சொல்லிக்கிறது ரொம்ப சுலபம். நிஜமாக அது ஏற்பட்டால் எவனாலையும் தாங்க முடியாது. பல பேருக்கு அது நிஜமான நிலை என்னன்னு தெரியாமல் தனக்கு அது ஏற்பட்ட மாதிரியான ஒரு பாவனையை சொல்லிக்கிட்டே தெரியுறாங்க. அது எவ்வளோ ஆபத்து தெரியுங்களா? இதை எப்படி ஆர்கியூ பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மா சொல்கிறாங்க, எனக்கு இப்போ கடவுள் அனுபவத்தை நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன், கோயிலாக போகிறேன், அங்கங்கே போகிறேன், எத்தனையோ குருமார்களை போய் பார்க்குறேன், ஞானிகளை பார்க்குறேன், கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன் அப்படின்னு. மன்னிக்கணும், நீங்கள் கடவுள் அனுபவத்தை நோக்கி போகிறீங்கன்னா ஒரு விஷயம் பார்க்கணும். மீரான ஒரு பொண்ணு இருந்தா இந்தியாவில், அவளுக்கு இறைநிலை அனுபவம் ஏற்பட்ட உடனே புருஷனை விட்டுவிட்டு கோயிலாக போயிட்டா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் டாலரேட் பண்ணுவாரா? இந்த கோணத்தில் யோசிக்கணும். பெரிய இறை அனுபவம், கடவுள் ஞானத்தை நோக்கி நான் போகிறேன் அப்படின்னா, நிஜமாவே அப்படி ஒரு ஆன்மீக அலைவரிசை ஏற்பட்டு ஒருத்தர் புறப்பட்டு போயிட்டா அவங்க புருஷனால் அதை ஏற்றுக்க முடியுமா? இப்படி ரிவர்ஸ் கேட்குறேன். புருஷன் அப்படி ஏற்பட்டு சைத்தன்ய மகாபிரபு மாதிரி குதிச்சு ஆடுவார். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண அனுபவத்தில் அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு புருஷனுக்கு ஏற்பட்டா, இவ்வளவு ஆன்மீகம் பேசுகிற பொண்ணு புருஷனை டாலரேட் பண்ணுவாளா? எங்கள் வீட்டுக்காருக்கு ஆன்மீக ஞானம் வந்துருச்சு, அவர் இப்போ குதிச்சு ஆடிக்கிட்டு இருக்கார் சைத்தன்யர் மாதிரின்னு ஏற்றுக்குவாங்களா? எவ்வளோ நெகட்டிவாக யோசிப்பாங்க தெரியுங்களா? சரி, விவேகானந்தர் சன்னியாசத்துக்கு போனார். விவேகானந்தருடைய சன்னியாசத்தை ஸ்லாகிச்சு பெருமையாக பேசுகிற எந்த பெண் பிள்ளையாவது தன் பிள்ளையை அப்படி சன்னியாசியாக போகிறதுக்கு விட்டு கொடுப்பாளா? உலகத்தில் விவேகானந்தரை விட சிறந்த ஞானி இல்லைன்னு பேசுகிற எத்தனையோ பெண்கள் தன்னுடைய பிள்ளை அது மாதிரி சன்னியாசத்துக்கு போகுது அப்படின்னா டக்குன்னு விட்டு கொடுத்துருவாளா? அதனால் ஆன்மீக ஞானம் ஏற்பட்டது போன்ற பிரம்மையில், போலியில், பாவனையில், கற்பனையில் பல பேர் இருக்க விரும்புகிறார்கள். உண்மையில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோதிடம் எத்தனை பேருக்கு உண்டு என்பது கடவுளுக்கே வெளிச்சம். நம்ம புள்ள அப்படி ஒரு ஞானியா வெளியே போயிட்டானா எத்தனை பெற்றவங்களால ஏற்றுக்க முடியும்? ஊரில் இருக்கிற சாமியார் படத்தெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. இவங்க பிள்ளை சாமியாரை போயிட்டா ஓன்னு கத்துவாங்க, ஐயோ என் பிள்ளை என்னமோ ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு. அப்போ ஏன் நீ அவனை கும்பிட்டேன்? இன்னொருவனை ஒத்துக்கிற, இன்னொருவரை மதிக்கிற, இன்னொருவரை ஏற்றுக்கிற. ஆனால் உன் பிள்ளை அந்த லெவல் பண்ணிட்டா மட்டும் ஏன் கோபம் வருது, ஏன் வருத்தம் வருது? யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு பகுதி சொன்னேன், இதை பாருங்க. இப்படி வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க, அவங்க கொண்டாடத்தக்கவங்க. நவம்பர் 25 ரோம் நகரத்தில் ஒரு பெண்மணி கொண்டாடப்பட்டார். மார்கரெட் அப்படிங்கிற பெயருடைய ஒரு பெண்மணி கொண்டாடப்பட்டாங்க. எதுக்காக தெரியுங்களா? 150 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்க அவங்க. இந்த நவம்பர் 25 புனித போப்பாண்டவர் அந்த அம்மாவுக்கு, அதாவது வணக்கத்திற்குரியவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறார். புனிதங்கிற பட்டத்துக்கு முந்தினது. எதுக்காக கொடுத்தாங்க தெரியுங்களா? நான் சொன்ன பாருங்க, விவேகானந்தர் சன்னியாசியா போனார்னு நம்ம ஸ்லாகிக்கிறோம், நம்ம புள்ள போனால் ஒத்துக்குவோமான்னு. அப்படி பிள்ளைய போன்னு சொன்ன அம்மா அந்த அம்மா. அப்படிப்பட்டவங்களை நாம் பார்த்து வியக்கணும். அந்த மார்கரெட் அப்படிங்கிற அந்த பெண்மணி 3 வருஷம் கணவனோட வாழ்ந்தாங்க. தன்னுடைய கணவனை இழந்துட்டாங்க இளமையான வயசில். 29 வயசில் விதவை ஆயிட்டாங்க கணவனை பிரிஞ்சு. 29 வயசில் கணவனை பிரிஞ்சு விதவையான பெருசில் கணவனுக்கு முதல் மனைவி மூலமாக ஒரு பையன் இருக்கான், தன் மூலமாக 2 குழந்தைங்க இருக்குது. கணவனுடைய தாயார் உயிரோடு இருக்கிறாங்க. எங்கள் கணவன் இறந்து போயிட்டான், 3 வருஷத்தில் கூட இருந்துட்டு இறந்து போயிட்டான். அப்படி இருக்கும்போது கணவனுடைய தாயாரை வாழ்நாள் முழுக்க காப்பாற்றணும்னு எந்த பெண்ணாவது நினைப்பாள? அந்த அம்மா மார்கரெட் நினைக்கிறாங்க, கணவனுக்கு தாயாரை காப்பாற்றணும், அந்த முதல் மனைவி மூலமாக பிறந்த குழந்தையை காப்பாற்றணும், அதுக்காக நான் மறுமணம் பண்ணிக்க மாட்டேன், வேற ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனுடைய தாயாரை காப்பாற்றுறதெல்லாம் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு அந்த துறவு மனப்பான்மை அந்த பெண்மணிக்கு ஏற்படுது. அதை விட பெரிய ஆச்சரியம், அவங்க தன்னுடைய மகனை வளர்க்கும் போதே டான் பாஸ்கோ, உங்களுக்கு தெரியும், உலக புகழ் பெற்ற ஏழைகளின் வெடிவெள்ளியாகவே வாழ்ந்த ஞான தந்தை ஆறு டான் பாஸ்கோ. அந்த டான் பாஸ்கோவினுடைய மனசில் அந்த ஞான துறவை விதைத்த ஞான தாய் அந்த பெண்மணி. பிறருக்காக வாழணும்டா, நமக்காக வாழ்ந்து என்னடா பிரயோஜனம், நமக்காக வாழ்றது ஒரு வாழ்க்கையே இல்லைடா, உலகத்தில் மற்றவங்களுக்காக வாழணும்டா. அந்த தாய் பாருங்க,
நான் தான் கேட்டேன், நம்ம பிள்ளை சன்னியாசியாக போனால் எத்தனை அப்பா அம்மா ஒத்துக்குவாங்க? சன்னியாசியெல்லாம் கும்பிடுவாங்க, ஆனால் தம்புள்ள சன்னியாசியாக போனால் எந்த தாய் தகவனால் பொறுத்துக்க முடியும்? இந்த தாய் பாருங்க, ஒரு ஆச்சரியமான தாய். தன் பிள்ளைக்கு அந்த உணர்வை ஊட்டுறாங்க, பிறருக்காக வாழணும், பிறருக்காக வாழணும் அப்படின்னு. குடும்ப ஏழ்மையில் இருக்குது. தன்னுடைய பிள்ளையை அந்த துறவரத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற குருமார் கூட சொல்லிக் கொடுக்குறாங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கம்மா, இந்த குழந்தைய நீங்கள் முழு துறவியாக ஆக்கிறத விட பங்குத்தந்தை அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ், அதில் கொஞ்சம் வருமானம் வரும், அதில் வர வருமானத்தை வச்சு குடும்பத்தை காப்பாற்றவும் முடியும், கொஞ்சம் உங்களுடைய ஏழ்மை குறையும், அந்த மாதிரி இந்த பிள்ளையை அனுப்பலாமே அப்படின்னு அந்த துறவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியவர் யோசனை சொல்கிறாரு. அந்த தாய் சொல்கிறா, அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. என் மகன் பணக்கார குருவாக இருப்பதை நான் இம்மியும் விரும்பவில்லை. எவ்வளோ அருமையான ஸ்டேட்மெண்ட் அந்த தாயினுடைய ஸ்டேட்மெண்ட். என் மகன் ஒரு பணக்கார குருவாக இருப்பதை நான் இம்மியும் விரும்பவில்லை. மகனை பார்த்து சொன்னேன், நீ என்றாவது ஒரு பணக்கார குருவாக இருந்தால் நீ இருக்கிற இடத்தின் படி கூட நான் மிதிக்க மாட்டேன். நீ ஏழைகளின் பாதுகாவலனாக இருக்க வேண்டும், ஒரு ஏழைகளின் இரட்சகனாக நீ இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான இயேசுவின் ஊழியம்னு அந்த தாய் அந்த குழந்தை மனசுல நல்ல பட்டவர்த்தனமான உண்மையை புரிய வச்சாங்க. அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு உலகம் முழுக்க தன்பாஸ்கோவுடைய நிறுவனம், சலேசிய நிறுவனங்கள், அது ஒரு பெரிய குடும்பமாக பரவி இருக்கு. நீங்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஏழைகள், கஷ்டப்படுறவங்க, துன்பப்படுறவங்க, வாழ வழியற்றவர்கள், பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணி அவங்க மேலே வருவதற்கான அந்த பாடுபடுதல் தன்பாஸ்கோ நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. இதுக்கு மூல வித்து யாரு? அந்த மார்கரெட் அப்படிங்கிற அந்த பெண்மணி துறவு எண்ணத்தை மகன் மனதில் விதைத்து, நீ ஏழைகளின் பாதுகாவலனாக இருக்க வேண்டும், பணக்கார குருவாக இருப்பதில் எனக்கு இம்மியும் விருப்பமில்லை என்று சொன்ன அந்த தாயின் துறவுள்ளம்தான் இத்தனை பெரிய வெற்றிக்கு காரணம். ஒரு சிமிலாரிட்டி சொல்லட்டுங்களா? உலகம் முழுக்க ஞான தாய் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. விவேகானந்தர் அமெரிக்கா போகணுமா, போகிறதுக்கு முன்னாடி சாரதா தேவி கிட்ட போய் அனுமதி கேட்டாராம். நான் அது மாதிரி அமெரிக்காவில் போய் இந்த நாட்டோட தர்மத்தை எடுத்து சொல்ல போகிறேன் அப்படின்னு. உடனே சாரதா தேவி சொன்னாங்களாம், அந்த கத்தியை எடுத்து கொடு அப்படின்னு. உடனே விவேகானந்தர் போய் அந்த கத்தியை எடுத்துகிட்டு நீட்டியிருக்கிறார். அந்த கத்தியை வாங்கிக்கிட்டு சாரதா தேவி சொன்னாங்களாம், சரி நீ போகலாம், வெளிநாட்டுக்கு போய் இந்த தர்மத்தை சொல்லலாம் அப்படின்னு. விவேகானந்தருக்கு ஒன்றும் புரியல, அமெரிக்கா போகிறதுக்கும் இந்த கத்திக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கத்தியை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி வாங்கிவிட்டு நீ போகலாம் இனிமே அப்படின்னு. அம்மா எனக்கு புரியலை, நீங்கள் கொஞ்சம் புரியும்படியாக சொன்னால் பரவாயில்ல, இந்த கத்திக்கும் நான் அமெரிக்கா போகிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ அன்னை சாரதா சொன்னாங்களாம், நீ கத்தியை எப்படி கொடுக்குறேன்னு நான் கவனித்தேன். நீ கத்தியை கொடுக்கும்போது கூர்மையான பக்கம் என் பக்கம் நீட்டிட்டு பிடியை உன் பக்கம் பிடிச்சிருந்தா நீ சுயநலமானவன். ஏன் கிழிச்சா இன்னொருத்தர கை கிழிக்கட்டும், நான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு பிடி பக்கம் உன் கை இருந்து கூர்மையான பக்கம் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் உன்னை அமெரிக்கா போகிறதுக்கு அனுமதிச்சிருக்க மாட்டேன். நீ எப்போ கூர்மையான பக்கத்தை உன் பக்கம் வச்சுக்கிட்டு பிடியை என் பக்கம் நீட்டினியோ அப்போ நீ பிறருக்காக வாழ்கிற பக்குவம் வந்துட்ட. எந்த கணம் உனக்கு பிறருக்காக வாழ்கிற பக்குவம் வந்துடுத்தோ அதுக்கு அப்புறம் தான் நீ உலகத்துக்கு போய் யோகியதை இருக்கு, உலகத்துக்கு போய் புத்தி சொல்றதுக்கான யோகியதையும் உனக்கு இருக்கு. உனக்காக வாழணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கிற வரைக்கும் இந்த தர்மத்தை கொண்டு செலுத்தக்கூடிய தகுதி உனக்கு இல்லாமல் போயிடும். அதான் நீ என்ன நிலையில இருக்கிறேன்னு நான் பார்க்கறதுக்காக கத்தியை கொண்டு வான்னு சொன்னேன். நீ கூர்மையான பகுதியை உன் பக்கம் வச்ச, பிடியை என் பக்கம் நீட்டின. அப்போ பிறர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனசுல இருக்கு, நீ போலாம்னு சொன்னதா. எனக்கு அந்த மார்கரெட் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கும்போது விவேகானந்தரை ஞானப்பாதையில் இட்டு சென்ற அன்னை சாரதா தேவி, இந்த ரெண்டு தாயாரும் எனக்கு சமமாக தான் தெரிகிறாங்க. யோசிச்சு பாருங்க, நீ பிறருக்காக வாழணும், ஏழைகளுக்காக வாழணும், மற்றவங்களுடைய துயர் துடைக்க வாழணுங்கிற எண்ணத்தை பிள்ளைகள் மனசுல ஏற்படுத்துகிற ஒவ்வொரு தாயும் வணங்கத்தக்கவள். நீ என்ன காப்பாற்று, பிற்காலத்தில் லட்ச லட்சமாக சம்பாரிச்சு எனக்கு சோறு போடு, எனக்கு மட்டுமே வீடு வாங்கி கொடு, எனக்கு மட்டுமே கார் வாங்கி கொடு, எனக்கு மட்டுமே பட்டுப்புடவை வாங்கி கொடு, என்னை மட்டுமே கவனி. பெற்றவங்க அப்படி தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் வருத்தப்படுறாங்க, என் பிள்ளை எனக்கு கவனிக்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை என்ன வச்சுக்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை ஒன்று. மன்னிக்கணுங்க, எல்லாருக்கும் செய்யணுங்கிற எண்ணத்தை உங்கள் பிள்ளைக்கு ஏற்படுத்தினா உங்களுக்கும் செய்வான். உங்களுக்கு மட்டுமே செய்யணுங்கிற சுயநலமான எண்ணத்தில் பிள்ளைய வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டான். இதான் பெரிய அடிப்படை உலகியல் தத்துவம். டேய் எல்லாருக்கும் செய்யடா, எல்லாரையும் வாழ வைடா, பிறருக்காக வாழ பழகுடான்னு பிள்ளைய பழக்குனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் செய்வான். நீ எனக்கு மட்டுமே செய்ய, எனக்கு மட்டுமே செய்ய, எனக்கு மட்டுமே செய்ய, யாருக்கும் செய்யாதே அப்படிங்கிற எண்ணத்தை தாய் விதைச்சா எப்படி பிள்ளைகள் உருப்பட முடியும்? அந்த மார்கரெட் என்கிற அந்த அன்னை வணக்கத்திற்குரியவர் என்ற பட்டத்தை பெற்றதை உலகம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டு, நவம்பர் 25 அவர் உலகம் கொண்டாடியது. அந்த மாதிரி ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளுக்கு தூய நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவது வாழ்வின் ஒரு மிக முக்கிய செய்தி. அதான் அவங்க வாழ்க்கையை படிக்கும்போது எனக்கு விவேகானந்தருடைய வாழ்க்கை நினைவுக்கு வருகிறது.
இப்படி தூய தொண்டுள்ளத்தோடு துறவுள்ளத்தோடு பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை இதை பெற்றவங்கலாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, உலகத்துக்கு இந்த நாள் ஒரு இனிய நாள்.